வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல சாமானியன் திரைப்படத்துல ராமராஜனுக்கு சம்பள பாக்கி இருக்கா, இத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ டீடைலா பேச போறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ராமராஜன் அவர்கள் ப்ரொடியூசரை பத்தி கொஞ்சம் குறைகள்லாம் சொல்லியிருக்காரு. சாமானியன் திரைப்படத்தோட வெற்றி விழாக்கு போகும்போது இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு திரைப்படத்தோட தயாரிப்பாளரான மதியழகன் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமராஜன் அவர்கள் நல்லவர் தான், அவரை பத்தி நான் எந்த வித குறையும் சொல்லல. சாமானியன் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு தியேட்டர் பக்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அதுக்கு ராமராஜன் அவர்கள் நான் பொறுமையா போறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா ராமராஜன் அவர்கள் சாமானியன் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் 19வது நாள் தான் போயிருக்காரு. 19வது நாள் போனா எந்த ஒரு தியேட்டர்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு மதியழகன் அவர்கள். அது மட்டும் இல்லாம ராமராஜன் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்துக்கு சரியான விளம்பரம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மதியழகன் சார் வந்து இந்த ஒரு திரைப்படத்துக்கான விளம்பர செலவு மட்டும் 75 லட்சம் வரைக்கும் வந்துட்டு நாங்க செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்க கிட்ட சரியான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு மதியழகன் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராமராஜன் அவர்களுக்கு சம்பள பாக்கி எதுவுமே கிடையாது, ராமராஜன் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட வந்துட்டு காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்தை 4,75 லட்சம் போட்டு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்தோட டீசர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு தலைப்பு என்னோடது, இந்த திரைப்படத்தோட கதை என்னோடதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பிரச்சனைக்கு வந்தாங்க. அத்தனை பிரச்சனையும் சமாளிச்சு தான் இந்த ஒரு திரைப்படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படம் வெளியாகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொமோஷன் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட்டும் வச்சாங்களாம். இந்த ஒரு திரைப்படத்துக்காக நாங்க பண்ணாத விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதியழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. ராமராஜன் ஒரு பக்கம் இப்படி சொல்றாரு, மதியழகன் சார் வந்து இப்படி சொல்றாரு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நான் நிறைய விஷயத்த பேசியிருக்காரு. அதை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லென்த்தா போயிடும். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.